ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சத்தான கருவேப்பிலை சாதம் நம்ம இன்றைக்கி செய்யலாம். அதுக்கு கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டு எண்ணெய் ஊற்றி கட்டி பெருங்காயம், காய்ந்த மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட அரை கப் அளவுக்கு கருப்பு உளுத்தம் பருப்பு, 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாத்தையும் செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை தண்ணி இல்லாமல் ஒட்ட வடிச்சிட்டு அதையும் நம்ம நல்லா மொறுன்னு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருட்களை அது கூட சேர்த்து அரைச்சி எடுத்தோம்னா இப்போ கருவேப்பிலை பொடி ரெடி. இதை நம்ம சாதம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாய் போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, அது கூட ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வேர்க்கடலை அது கூட சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் சாதத்தை வடிச்சிட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு இந்த பொடி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி சாதம் இப்போது ரெடி.